வெற்றி பெற வேண்டுமா? இந்த ஒரு ரகசியம் தெரிந்தால் வாழ்க்கை மாறும். சக்சஸ் சீக்ரெட். முல்லா சொன்ன வாழ்க்கை மாற்றும் உண்மை. மூச்சு போல வெற்றி வேண்டும். தமிழ் மோட்டிவேஷனல் ஸ்டோரி. இந்த வீடியோவில் முல்லா நஸ்ருதீன் கூறும் ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடத்தை பார்க்கப் போகிறோம். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை மட்டும் போதாது, அது மூச்சு போல தேவைப்பட வேண்டும். இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு வாழ்க்கையில் ஃபோக்கஸ் கொடுக்க உதவும். உங்கள் மைண்ட் செட் மாற்றும் வெற்றியடைய உந்துதல் தரும். தினமும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்துல வாழ்க்கையில் சோர்ந்து போன ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பல கனவுகள் கொண்டவன். ஆனா அந்த கனவுகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து போயின. அவன் முயற்சி செய்தான், மீண்டும் முயற்சி செய்தான். ஆனா ஒவ்வொரு முறையும் தோல்விதான் அவனை சந்தித்தது. ஒரு நாள் அவன் தனியாக அமர்ந்து கொண்டு யோசித்தான். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? என்ன தவறு நான் செய்கிறேன்? அந்த நேரத்துல அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் இப்படி வாழ முடியாது, என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அவன் உடனே எழுந்து கிராமத்திலிருந்த ஒரு புத்திசாலி மனிதரை சந்திக்கச் சென்றான். அவர் யார் தெரியுமா? முல்லா நஸ்ருதீன். அவன் முல்லாவை பார்த்ததும் கேட்டான், முல்லா, நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஆனா என்னால முடியல. என்ன செய்யணும் சொல்லுங்க. முல்லா அவனை பார்த்தார். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சில வினாடிகள் அமைதி. பிறகு மெதுவாக சொன்னார், என்னுடன் வா. அவர்கள் இருவரும் நடந்தார்கள். கிராமத்தை கடந்து, பசுமையான வயல்களை கடந்து, ஒரு அமைதியான குளத்துக்கு அழைத்துச் சென்றார் முல்லா. காற்று மெதுவாக வீசுகிறது. பறவைகள் பறக்கின்றன. நீர் அமைதியாக உள்ளது. இளைஞன் குழப்பமடைந்தான். இங்கே ஏன் வந்தோம் என்று நினைத்தான். முல்லா அவனை அருகே அழைத்தார். அடுத்த சில வினாடிகளில் நடந்தது அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. முல்லா திடீரென அந்த இளைஞனின் தலையை பிடித்து தண்ணீருக்குள் தள்ளி மூழ்கடித்தார். இளைஞன் அதிர்ச்சியடைந்தான். அவன் புரியாமல் போராட ஆரம்பித்தான். அவன் கைகள் அசைந்தன. மூச்சுவிட முடியாமல் தவித்தான். அவன் உடல் துடித்தது. அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தேவைப்பட்டது, மூச்சு. அவன் முயற்சி செய்தான், மீண்டும் முயற்சி செய்தான். ஆனா முடியவில்லை. சில வினாடிகள். ஆனா அது அவனுக்கு ஒரு நிமிஷம் போல தோன்றியது. பிறகு முல்லா அவனை தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்தார். இளைஞன் மூச்சை இழுத்துக்கொண்டு என்று சுவாசித்தான். அவன் கோபமாக பார்த்தான். முல்லா, இது என்ன செயல்? முல்லா அமைதியாக கேட்டார், நீ தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிகவும் தேவையானது என்ன? இளைஞன் உடனே சொன்னான், மூச்சு. முல்லா சிரித்தார். அப்படித்தான், நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ற, ஆனா அது உனக்கு ஒரு சாதாரண ஆசை. அது அந்த மூச்சு மாதிரி ஆகணும். நீ தூங்கும்போது கூட வெற்றியை நினைக்கணும். நீ விழிக்கும்போது அதற்காக உழைக்கணும். நீ சாப்பிடும்போது உன் இலக்கை நினைக்கணும். நீ ஓய்வெடுக்கும் போதும் அது உன் மனதில் இருக்கணும். அப்போதான் வெற்றி உன்னை தேடி வரும். இளைஞன் அமைதியாக நின்றான். அவன் கண்களில் ஒரு மாற்றம். அவன் புரிந்து கொண்டான். நான் முயற்சி பண்ணலேன் இல்ல, ஆனா நான் முழு மனதோடு முயற்சி செய்யல. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் அதிகாலை எழுந்தான். அவன் கடினமாக உழைத்தான். தோல்வி வந்தாலும் அவன் நின்றுவிடவில்லை. ஏனென்றால் இப்போது வெற்றி அவனுக்கு ஒரு ஆசை இல்லை, அது அவனுடைய மூச்சு. நாட்கள் கடந்து சென்றது. மாதங்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் அவன் தனது இலக்கை அடைந்தான். அவன் வெற்றி பெற்றான். அவன் மீண்டும் முல்லாவை சந்தித்தான். முல்லா, நன்றி, நீங்க எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தீர்கள். முல்லா சிரித்தார். நான் உனக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்கிற, நீயே உன்னை கண்டுபிடிச்சுக்கிட்ட. நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு அவசியமாக வேண்டும். உங்கள் இலக்கு உங்கள் மூச்சு போல இருந்தால் இந்த உலகமே உங்களை தடுக்க முடியாது.